நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:59 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 4:18 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:18 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாக முடியக்கூடும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. சிக்கல்களை எப்படியும் சரி கட்டி விடுவீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொகை கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக வரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். என்று மனசுக்குள் உங்களுக்கு நிம்மதி ஏற்பட கொடுங்க. காரிய தடை, வீண் அலைச்சல், டென்ஷன் போன்றவை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். கவனம் என்பது எதிலும் வேண்டும். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். மன நிம்மதியும் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம். இன்று பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கும். நடப்பதையெல்லாம் இன்று நீங்க பொறுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று காதல் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் நல்லவையாகவே நடக்கும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாகவே இன்று காணப்படக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று தொகை கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். பரணி வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கவனமாக எதிலும் செயல்பட வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு துன்பங்கள் தூளாகும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்கள் கேட்டு நடந்து கொள்வார்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொகை கேட்டு எடுத்திருந்து கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சுத்தம் சுகாதாரம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். காரிய வெற்றியும் இன்று ஏற்படக்கூடும். உற்சாகத்தோடு பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று
யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரிஷபராசினியர்கள் மனப்பதட்டம் வேண்டாம். நடப்பதையெல்லாம் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் நட்பிடம் அமைதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும். கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். கல்வியை தவிர வேதிலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. வெகு நாள் வாங்கப்பட்ட திட்டம் வாங்கிய பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியும். காரிய வெற்றி உண்டாகும். உற்சாகத்தோடு பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். இன்று நிதி உதவி கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி. இன்று சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவி செய்து கொடுப்பார்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மிருகசுரிஷம். இந்த நாள் இனிய நாளாக அமையும். மகிழ்ச்சி மிக செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நினைத்தது எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெற மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. உறவுகளிடம் நிதானமாக பேசுங்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய சந்தேக பார்வையினால் சில பிரச்சனைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன தெளிவும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. இருந்தாலும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்று மாணவர்கள் செய்கின்ற வேலைகளை நிதானமாக செய்ய வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று எதிலும் தைரியம் பிறக்குங்க. பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். திருவாதிரை. தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். புனர்பூசம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்வீர்கள். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள். என்று எதிலும் புதிருமாக பேசியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள்.
மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முகஸ்துதிக்கு மயங்காமல் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகள் உதவி கரம் நீட்டுவார்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். இன்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பண வரவில் திருப்தி உண்டாக கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வேக வேகமாக சில பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களை வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எந்த ஒரு வேலையும் நீங்க சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. நம்பிக்கையுடன் இன்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கூடிவிடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். எடுத்த முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். இன்று உங்களுக்கு தொய்வு நீங்கி எதிலும் வேகம் பிடிக்க கொடுங்க. மன திருப்தியும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. ஆயில்யம். என்று எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று அனைவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவை செய்யக்கூடும். எது எப்படியோ வரவு காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடும். பார்த்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். கண்டிப்பாக முயற்சி உங்களுக்கு திருமணையாக்க கூடும். எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். இன்று முயற்சிகள் ஓரளவு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று பெருகிவிடக்கூடும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. சிம்ம ராசினியர்கள் துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சியும் இன்று கண்டிப்பாக பெருகும். இருப்பினும் செலவு நடைமுறைகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஒரு பக்கம் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியுங்க. என்று பெண்கள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் கைகூடிவிடும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் வெற்றி நடைபோடும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பூரம். இன்று எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் தெளிவாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரம். பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. எடுத்த முயற்சியில் இன்று முன்னேற்றம் இருக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்ப சுமை கண்டிப்பாக கூடிவிடும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கும். வியாபார விரோதிகள் விலகி செல்ல கொடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சேமிப்பு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் கூடிவிடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. செயலில் வேகம் கூடிவிடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் பொறுமை வேண்டும். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவருக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப சுமை கண்டிப்பாக கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். பொருளாதார விருத்தியும் ஏற்பட கொடுங்க. இன்று கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அது உங்க கையில் உள்ளது. அஸ்தம். ஏதேனும் கூடுதல் நன்மை பிறக்கக்கூடும். பங்கு சந்தைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுத்துக்காட்டாக இன்று நீங்க அடுத்தவருக்காக விளங்குவீர்கள். இன்று உங்களுக்கு மதிய நுட்பத்திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடுங்க. சித்திரை. இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமையும். நல்லவர்கள் உங்க கூட இருப்பார்கள். பயப்பட வேண்டாம். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். இன்று உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்பழக்கம் திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நல்ல உள்ளம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள்.
அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்விக்கான முடிவுகள் தெளிவாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக கூடிவிடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் ஓரளவு சீராக இருக்குங்க. என்று உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அடுத்தவருக்கு இன்று உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. வருமானம் சீராக இருக்க கொடுங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் அமைந்துவிடக் கொடுங்க. இன்று மகிழ்ச்சிக்கு குறைபிறக்காது. உற்சாகம். இன்று நீங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். நல்ல உள்ளம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். எடுத்த முயற்சியை அற்புதமாக அமைத்துக் கொடுப்பீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வெகு தொலைவு பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன நிம்மதியான நாளாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். சொந்த பந்துகளின் வருகையில் இருக்க கொடுங்க. சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்களுக்கு வாகனம் வீடு வாங்குவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி கை கொடுக்கும். பழைய கடன்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் பிரகாசமாக அமைந்துவிடக்கூடும். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி போவீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமை வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரிடைப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். என்று நீங்க பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். மனுஷம். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பு உங்களுக்கு மேலோங்கி விடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாகக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். பங்கு சந்தைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. கேட்டை.
திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தோஷமான நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கடன் சுமை படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. ஏற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் வெற்றி கிடைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட விரயம் விலகி செல்லக்கூடுங்க. சகோதர சகோதரியின் ஒற்றுமை உண்டாகக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு புதிய உயர்வு பெறுவதற்கான அறிகுறியும் தோன்றும். இன்று எதிலும் லாபத்தை பார்க்க முடியுங்க. பண வரவும் திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இன்று ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அதே போல பெண்களுக்கு இன்று தடைகளை இருப்பினும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் காதலுக்காக குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமை காப்பது நல்லது. மாணவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. இன்று காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். கமிஷன் துறை, பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் விட்டு கொடுங்க. போராடும் முகப்பொலிவு கூடிவிடும். அழகு கூடிவிடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. சிரமங்கள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நாடம் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். தன்னம்பிக்கை கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தைரியமாக போராடுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றியும் நிச்சயமுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சிலர் விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறையுங்க. உத்தியோக உயர்விற்கான அறிகுறிகள் தோன்றும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகும். காரிய வெற்றிக்கு உடன்பிறப்புகள் உதவியாக இருக்க கொடுங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் சீர்படும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கும். திருமணம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. அதாவது காதலில் உள்ளவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் தடபுடலாகவே நடைபெறக்கூடும். காதலும் கைகூடும். எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பரபரப்பும் பாராட்டும் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். எல்லாம் இறைவனின் அருளால் நல்லதாகவே நடக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று சிரமப்படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்படுவீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்தீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். பொறுமை வேண்டும். கல்வியில் மட்டுமில்லைங்க, வாழ்க்கையிலும் நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும். மன சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுவது உங்க கையில் உள்ளது. பார்த்து கொள்ளுங்கள். திருவோணம். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கொடுங்க. பெரும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அவிட்டம். மனோபயம் அவ்வப்போது ஏற்படக்கூடும். இருக்கும் வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வாய்வு தொல்லையினால் கொஞ்சம் அவதிப்படுவீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். நீண்ட தூரம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். நேரங்கள் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லக்கூடும். வரவும் செலவும் கண்டிப்பாக சமமாக இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆதாயமும் எதிர்பார்த்தபடி வர கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தடை தாமதம் கொஞ்சம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கிவிடக்கூடும். தொழில் போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையும். பயப்பட வேண்டாம். இன்று கும்பராசினியர்களுக்கு கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சந்திராஷ்டிரம் இன்னும் முடியலைங்க இருக்குங்க. கொஞ்சம் நிலைப்பாட்டுகளில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி பெறக்கூடும். இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுத்தான் சரியாகும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். அதுவே வெற்றியை நோக்கி செல்லுங்க. என்று காதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் முடிவுகள் எடுக்க வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். அமைதியை நிலைநாட்டுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். என்று மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொள்வீர்கள். கொடுத்து வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க.
நம்பிக்கையுடன் இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். சதயம் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பதை பொறுமையாக இன்று அணுகி எதையும் செய்வது நல்லது. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட முன்னேற்றம் இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பத்திற்கு பின்னர் தான் காரியங்கள் சரியாகும். போராட்டாத்தி இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள், அது போதுங்க. மீனும் ராசினியர்கள் என்று தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக பெருகும். இருப்பினும் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பெருமை ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவில் இன்று திருப்தியும் உண்டாகக்கூடும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். பயப்பட வேண்டாம். இன்று வாகன யோகம் இருக்குங்க. தீ ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன தெளிவும் துணிவும் உண்டாகும் நாளாகவே இருக்க கொடுங்க. பதட்டம் வேண்டாம். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கேட்டு கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணக்கூடும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். குழப்பம் வேண்டாம். அமைதி கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது நடக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். யாரிடமும் கோபப்பட வேண்டாம். கல்விக்கான முடிவில் பொறுமையாக எடுங்கள். கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். பயப்பட வேண்டாம். உயர்கல்வியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சுறுசுறுப்படைய கொடுங்க. இன்று கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். நட்பு ஒன்று பகையாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கடன் விவகாரங்களை கவனமாக செயல்படுத்த வேண்டும். இன்று எண்ணம் புரியாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இயந்திரம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சின்ன சின்ன குழப்பங்களுக்கு பின்னர் காரியங்களும் கை கொடுங்க. உங்களுடைய அவசர தேவைகளுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்க முடியும். இன்று மன தெளிவும் துணிவும் இருக்குங்க. தன்னம்பிக்கை கொடுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.